வணக்கம் நண்பா. யூடியூபை பொறுத்தளவுக்கு ரீசெண்ட் டேஸ்ல ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்ற ஃபார்மேட் வந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மோஸ்ட் ஆஃப் த யூடியூப்ல பிகினர்ஸா இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் கிரியேட்டர் வந்து ஃபேமஸான மூவில இருந்தோ அல்லது ஃபேமஸான சாங்ஸ்ல இருந்தோ ஒரு சில கிளிப்பிங்ஸ் எடுத்து தங்களுடைய சேனல்ல வந்து ஷார்ட்ஸ் வீடியோவை மேக் பண்ணி அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து காப்பிரைட் கண்டென்ட்டாவே இருந்தா கூட ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னதுன்னா வியூஸ் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்கிற மாதிரி கெயின் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு மெயின் ப்ராப்ளம் தான் இப்போதைக்கு எல்லா கிரியேட்டர்ஸுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கும்போது கூட ஒரு பர்டிகுலர் சேனல்ல வந்து போடக்கூடிய எல்லா ஷார்ட்ஸ் வீடியோவுக்கும் பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து கன்சிஸ்டண்டா கெயின் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் இருக்கும்போது அது வந்து என்ன சேனல், அந்த சேனலை பொறுத்தளவுக்கு என்ன மாதிரி அட்வான்டேஜஸா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, அந்த சேனல் நேம் என்னது அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து அன்பாக்சிங் ப்ரமோஷன் முறையில பார்க்க போறோம். பட் அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான அன்பாக்சிங் ப்ரமோஷன் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு ப்ரமோஷன் தான். ஸோ நீங்களுமே உங்களுடைய சேனல்ல வந்து நம்ம சேனல்ல அன்பாக்சிங் பெய்டு ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்களுமே தாராளமா கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுடைய சேனல்ல வந்து நம்ம சேனல்ல அன்பாக்சிங் ப்ரமோஷன் பண்றது மூலயமா உங்க சேனலை ஃபாஸ்டா க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, ஓகேப்பா. இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் முறையில ப்ரமோட் பண்ணி பார்க்க போற சேனலோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சீமார்த கொச்சி அப்படின்ற சேனல் நேமை வச்சுட்டு யூடியூப்ல சூப்பரா வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பர்டிகுலரா உங்களுக்காண்டி அந்த சீமார்த கொச்சி அப்படின்ற யூடியூப் சேனலோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பான முறையில நீங்களுமே விசிட் பண்ணி பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்றது மூலயமா அவங்களுக்குமே கொடுங்க அப்படின்றது என்னுடைய ரெக்வஸ்ட். ஸோ இந்த சேனல் மூலயமா நம்ம என்ன மாதிரி விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணிக்கணும்னா, காமனா நம்ம எல்லாருமே யூடியூப் சேனல்ல வந்து ஷார்ட்ஸ் அப்படின்ற வீடியோ ஃபார்மேட்ல வந்து எக்கச்சக்கமான கிளிப்பிங்ஸை வந்து ஆட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். ஒரு சில கிளிப்பிங்ஸ் வந்து ஒரு லாங் வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான வியூஸ் போன கிளிப்பிங்ஸா இருக்கும். ஆனால் அந்த கிளிப்பிங்ஸை எடுத்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவை மேக் பண்ணி போட்டோம்னா வியூஸே போகாது. அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து நீங்க கிளிப்பிங்ஸை எடுத்து போடுறது காப்பிரைட் கண்டென்ட்டா இருந்தா கூட ஹார்ட் பீட் கண்டென்ட்டா இருக்கணும் அப்படின்றது தான் மெயின் ரீசன். இந்த ஒரு பர்டிகுலர் சேனல்ல வந்து அவங்க அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா ஷார்ட்ஸ் வீடியோக்குமே கன்சிஸ்டண்டா வியூஸை வந்து கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து லாங் ஃபார்மேட் கண்டென்ட்ல இருந்து ஒரு ஷார்ட் கிளிப்பிங் எடுத்து ஷார்ட்ஸ் வீடியோவா அப்லோட் பண்றாங்கன்னா அது வந்து ஹார்ட் பீட் கண்டென்ட்டா இருக்குது அப்படின்றது தான் ஒரு மெயின் பாயிண்டே. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து பிகினரா இருக்கும்போது ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஒரு லாங் ஃபார்மேட் கண்டென்ட்ல இருந்து கிளிப்பா எடுத்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவா அப்லோட் பண்றோம்னா காமனா ஏதோ ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்து அப்லோட் பண்றதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த லாங் ஃபார்மேட் கண்டென்ட்ல எந்த ஒரு பார்ட் வந்து அந்த லாங் ஃபார்மேட்டுக்கு ஹார்ட் பீட்டா பயன்படுது, மக்கள் வந்து எந்த இடத்துல ரொம்ப என்கேஜ்மெண்ட் அந்த லாங் ஃபார்மேட் கண்டென்ட்டை பார்க்குறாங்க அப்படின்ற கிளிப்பிங்ஸை மட்டும் தான் எடுத்து நீங்க வந்து ஷார்ட்ஸ் வீடியோவா மேக் பண்ணி போட்டால் உங்களுக்கு சூப்பரா வியூஸ் போகும் அப்படின்றதுல வந்து எந்த விதமான டவுட்ஸுமே கிடையாது. அப்படின்றதுக்கு ப்ரூஃப் வந்து இந்த ஸ்ரீமார்த கொச்சி அப்படின்ற சேனல் தான். இந்த சேனல்ல வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா பாப்புலரா 99K வியூஸ் வரைக்குமே போயிருக்குது. அந்த ஷார்ட்ஸ் வீடியோட டைட்டில் டான் மூவி சக்சஸ் மீட்டப் அப்படின்றத வந்து டைட்டிலா வச்சுட்டு சூப்பரா கண்டென்ட்டை மேக் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் சேனலை பொறுத்தளவுக்கு எனக்குமே அதுதான் ரொம்ப பிடிச்ச வீடியோ. ஸோ அந்த வீடியோட பர்டிகுலர் லிங்க்குமே வந்து நான் உங்களுக்காண்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அங்க வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பா விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுவே ஒரு லாங் ஃபார்மேட் கண்டென்ட்டா தான் இருந்திருக்கும். அதுல வந்து எப்படி அவங்க கரெக்டான ஹார்ட் பீட் கண்டென்ட்டை எடுத்து அவங்க சேனல்ல போஸ்ட் பண்றது மூலமா இந்த அளவுக்கு வியூஸை வந்து கெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து கத்துக்கோங்க. அந்த வீடியோஸ் மட்டுமே இல்லாம இவங்க போடக்கூடிய எல்லா ஷார்ட்ஸ் வீடியோலையுமே ஒரு சில பர்டிகுலர் கண்டென்ட் வந்து லாங் ஃபார்மேட் கண்டென்ட்டோட ஹார்ட் பீட்டோட மொமெண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க மற்ற சேனல்ல பார்த்து லேர்ன் பண்ணிக்க தான் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நீங்க உங்க யூடியூப் சேனலையுமே வியூஸை வந்து சூப்பரா கெயின் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி ஹார்ட் பீட் கண்டென்ட்டை மட்டுமே போடுறது இல்லாம அந்த சேனல்ல கன்சிஸ்டண்டா வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த சேனலை பொறுத்தளவுக்கு ஜனவரி 2022 இந்த வருஷத்துல தான் சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேபி 6 மாசம் ஆகுது இப்ப வரைக்கும். ஆனாலுமே 337 வீடியோஸ் வரைக்குமே கன்சிஸ்டண்டா அப்லோட் பண்ண காரணத்தினால தான் இவங்க போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கும்
வீடியோஸ்க்குமே சூப்பரா வியூஸ் வந்து கெயின் ஆயிட்டு இருக்கு யூடியூப்ல அப்படின்றது ஒரு மேஜரான பாயிண்ட். இந்த சீமார்த்து குச்சி அப்படின்ற சேனல்ல 390ல இருந்து 399 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்குமே இப்போதைக்கு கெயின் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இவங்க வீடியோவோட ஃபார்மேட் லென்த்தை வந்து அதிகப்படுத்தினாங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுமே சூப்பரா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த சேனல்ல வந்து என்ன மாதிரி வீடியோஸ் ஃபார்மேட் நீட்ஸை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ரெண்டாவது வந்து பப்ளிக் ரிவ்யூ, கார் ரிவ்யூ அண்ட் எடிட்டிங் ட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை பேஸ் பண்ணி வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் திரும்பவும் சொல்ற விஷயம் தான், இந்த சீமார்த்து கொச்சி அப்படின்ற சேனலோட லிங்க் வந்து பர்டிகுலரா நான் உங்களுக்கான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன். நீங்க மற்ற சேனலை சப்போர்ட் பண்ணாதான் மற்றவங்க உங்களுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணுவாங்க யூடியூபை பொறுத்த அளவுக்கு. ஸோ நீங்க அவங்களுக்கு உங்க சப்போர்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்றது மூலயமா கொடுங்க அப்படின்றது என்னுடைய ரெக்வஸ்ட். வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த மாதிரியான சூப்பர் வீடியோல அடுத்தவங்களை பார்க்க போறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.